வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப 8ல் வராருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலையில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கடன் சம்மந்தமான உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு, உடல் ரீதியான விஷயங்களோட கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பார்த்து வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 2 5ஆம் அதிபதியான குரு, 2 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான முனைப்புகளில் வந்து நீங்கள் இறங்குவீங்க. ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்கனாலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. உடலில் வந்து சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ மனைவி சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், ஆன்மீகம் கலைத்துறையில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களாக நிறைய அலைச்சல், சிறு ஊர் பிரயாணங்கள், சின்ன ஊர், பெரிய ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக வரும்போது நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடணும். 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்பு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது அது சுக்கிரனோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒய்ஃப் சைட்லையும் சரி குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக பேசுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து குரு தேசாவது, குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாத்திரமும் சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். விருச்சிக லக்னமாக வந்து சனி தேசாபத்தி வந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரும். கண்டிப்பாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு ஐயோ கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க.
அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசா கேது 11 இருக்கும் சிறப்பான பலன்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்தாலும் அதை விலகி ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தேசா வந்து சுக்கிரன் வந்து 5 இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும் போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகவே போகாதுங்க. ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள். ஓகே அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க. இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னா அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி. பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல. ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரயம்
வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு ₹1 கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து, யாருக்குமே ஒரு பைசா அது போய் அந்த மகாமத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்து தெருவில் பெருமாள் கோயிலுக்கு வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.